ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இருக்கிறீங்களா? அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப பெருசாக செலவும் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஸ்வீட்டை 5 நிமிஷத்தில் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். எல்லாமே எது எடுத்தாலும் ஒரே கப்பு அளவில் இது பண்ணிக்கணும். பவுடர் பண்ணால் 1 கப்பு பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் 1 கப்பு பால் பவுடர், அரை கப்பு இல்லாட்டி 3/4 கப்பு சர்க்கரை, கொஞ்சமாக இனிப்பை தூக்கி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதோட 1/4 கப்பு நெய்யை போட்டு நம்ம ரொம்ப அரைச்சிடக்கூடாது. நெய்யை ஊற்றினோன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு இது பண்ணிடுங்க. இல்லாட்டினா அப்புறம் மூலிகைலாம் தெரிச்சு அதை ஒரு க்ளீன் பண்ணணும். 1/4 கப்பு நெய்யில் அரை கப் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பத்தலை இது கையில் எடுத்து பத்தில் உருண்டை பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். அதனால தான் 1/4 கப்பு பத்தலை, இதுக்கு அரை கப்பு வேணும். இப்போ அப்படியே ஏதோ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கையில் இருக்கிறப்ப ஒட்டுனுச்சுன்னா லைட்டாக நெய் தடவிட்டு நீங்கள் உருண்டை ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லாட்டி அச்சிருந்தா கூட அச்சில் கூட அமுத்தி வைக்கலாம். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இறங்கின மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்புறம் 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு செட் ஆயிரும். மேலே நம்ம டெக்கரேட்டுக்கு நம்ம நட்ஸ் எல்லாம் வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான் நட்ஸ் வைக்கிறது. இருந்தாலும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது இல்லையா? உடம்பு நல்லது நம்ம சாப்பிட்றது தப்பு கிடையாது. அதனால் நட்ஸ் வச்சுலாம் பார்க்க அழகாக இருக்கும், நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தி தான். அவள் தான் பாருங்கள், சிம்பிளாக 5 நிமிஷத்தில் ரொம்ப வீட்டிலையே அடுப்பக்கம் போகாமையே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.